M and C is not MC. It is MC. தம்பி, பெரிய தம்பி எங்க இருக்காப்ல? அங்கயா? தம்பி, தம்பி, என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா? அது அங்கிள் நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. டிவி பார்த்த மாதிரியே செத்து போயிட்டாரு. நேத்து நானும் தான்ப்பா டிவி பார்த்துட்டு இருந்தேன். எந்த சேனல் பார்த்தாரு? என்ன பார்த்தாருன்னு அங்கிள் தெரியல, ஆனா என்ன பார்த்தாருன்னு மட்டும் தெரிஞ்சது. அப்பா நான் பேசணும்ப்பா, சீரியலா பார்க்காதீங்கன்னு உனக்கு பொம்பளைங்களை இது பண்ணும்பா. ஐயோ பெரிய மனுஷன் சேர் போடாத. நோரியா சின்ன தம்பி, எப்படி தம்பி இப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல அங்கிள். நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. and today morning I woke up like this. டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி தம்பி இப்படி ஆகும்? That's what uncle. அப்படினா ஒரு டிவில பார்த்தாரு எனக்கு தெரியல. பட் இப்படி ஆனதுக்கு அப்படிதான் ஆச்சுன்னு உங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? ஆனா எப்படி இருந்தாலும் இப்படிதான் ஆச்சுன்னு நீ அப்படி இப்படின்னு எப்படினே சொல்ல மாட்டறியப்பா. நீங்க போது எந்த எப்படி கேக்குறீங்க? அட என்னப்பா இப்படி இருக்கீங்களேப்பா. ஒருவேளை சிசிவி படத்துல ஒரு குடும்ப கொலை மாதிரி பண்ணிருப்பாங்களோ? மாப்பி இந்த ஒரு ஷாட்ல அழுதுற முடியுமா? கரெக்ட்டா இருக்குமா? டேய் அண்ணா உள்ள விடா. நீங்க என்னடா பண்ணுங்கறீங்க? அண்ணா இந்த கடைசி ஷாட்ல தான் அழுவலாமான்னு பாத்துட்டு இருக்கேனே. அச்சனு அண்ணனே அழுவல, அது நீங்க என்னடா அழுவ போறீங்க? நீங்க நேத்து அழுத மாதிரி தானே இருக்கீங்க. அது நேத்து அழுத எமோஷன்றாது. சரி போடா, போயிட்டு நம்ம அண்ணன்ட்ட போயிட்டு அழுவ போறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கி நான் போறேன். டேய் டேய் பேண்ட் ஏத்திட்டு போடா. டேய் மகாலிங்க மேல அழுதுட்டு இருக்கறடா. வர போ. சித்ரகுப்தா, அட என்ன யா பேரு? சித்ரகுப்தன் நித்ரகுப்தன் என்ற நீலமாக உள்ளது. ஷாட்டாகோன வைத்துக்கொள். அதை தாங்களே கூறுங்கள் பிரபு. இப்போது புதிதாக படம் மாறி போகிறது. ரஜினிகாந்த் படம் 2.0 பிரபு. அதுல வரும் சிட்டி என்ற பெயரை வைத்துக்கொள். ஓகே பிரபு. பிரபு கிடையாது, பிரபு பக்கத்தில் தேவா என்று சேர்த்துக்கொள். பிரபு தேவா என்பவர் ஒரு நடனமாசிரியர் அல்லவா? ஏன் நான் நடனமாட மாட்டேனா? சித்ரகுப்தா, மறுவார்த்தை பேசிக் கொண்டிருந்தாய். மரண ஒளியில் உன் பேரையும் எழுதி விடுவேன். போங்கட்டு. வண்டி வச்சா பிடிக்கணுமே. அப்படியா? சரி சரி சரி. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம். எப்படி தம்பி எங்க அப்பா செத்தாரு? யோ செத்தது அவன் அப்பையா. நானே சாப்பாடு வண்டி காணோம் தேடிட்டு இருக்கேன். வேற தேடிட்டு இருக்கேன். உங்க அப்பா தான் செத்த. தம்பி ஒரு 5 நிமிஷம் கை பிடிச்சிக்கிறேன்ப்பா. யோ என்னங்க வேணும் உனக்கு? ப்ளீஸ்ப்பா. சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா நீ? யோ அட விடியா, நானே சாப்பாடு அடிக்கானு தேடிட்டு இருக்கேன். போய் பாருங்க. I'll be back please. பாட்டி அழுவாத பாட்டி. நல்லா வாழ தெரிஞ்சிட்டு இருக்க மனுஷன் என்ன பண்றது? நேரம். காபி சாப்பிட்டியா? இல்லப்பா. இரு வாங்கிட்டு வரேன். சின்ன புள்ள சின்ன புள்ள. சார் வாங்க சார், உள்ள வாங்க சார். சக்க சவந்த புள்ள. போடுங்க. such a great boss. அடியே சின்ன புள்ள சவந்த புள்ள. ஹலோ விஜய் டிவி சார், இங்க பாட்டி எக்ஸலண்டா பாடிட்டு இருக்காங்க. உங்களை ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல சேர்த்து முடியுமா? வெரி குட், நான் உடனே கூட்டிட்டு வரேன். பட் எனக்கு ஷேர் மட்டும் ஒதுங்கி வச்சிருங்க. Thank you so much. பாட்டி உங்க பேர் என்னது? என்னப்பா? என் பேர் லட்சுமிங்க. லட்சுமி பாட்டி, அடுத்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல நீங்க தான் ஜூனியர். வாங்க. அதுறேன். போடா ரோட் பைல. நல்லா வாழ் தெரிஞ்சிட்டு மனுஷங்க என்ன பண்றது? எல்லாம் நேரம். தண்ணி கூட சரி வர மாட்டேங்குது. டேய் விழுந்த சாதா தலை இல்லடா, பெரிய தலை. இந்த தொகுதியில் எனக்கு 10,000 ஓட்டு வாங்கி கொடுத்தவன். இப்போ எல்லாத்தையும் நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? இதோ பெரிய தம்பி இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். தம்பி ஓ சாவு மாடல. அதே பெரிய பெரிய தலைவர்களே அரசியல் எல்லாம் போட்டு அதே பேட் ஹேபிட். பெரிய தம்பி தானே நீ? ஆமா. இந்த தொகுதியில் முக்கியமான மனுஷன் உங்க அப்பா. 10,000 ஓட்டு காலி ஆயிடுச்சு. ஆனால் உங்க அப்பா சொல்லியிருக்காரு என் வாரிசு ஒருத்தர் வருவான், கட்சியை காப்பாற்றுவான் அப்படின்னு. ஆனால் ஒரு தொகுதியில் ஒருத்தர் தான் பண்ண. பாப்போம் அடுத்த தொகுதி யார் காப்பாத்துறானு. நான் அப்பா பார்த்துட்டு வரேன். போங்க. நல்லா வாழ்ந்த மனுஷங்க என்னங்க செத்ததுக்கு அப்புறம் சக்கரை கூட போட மாட்டீங்க?
போட்டு கொண்டு வாங்க போங்க. நல்லா வாழ்ந்துருக்க வேண்டிய மனுஷங்க. யாழகு குட்டி செல்லமே, இந்த மாலை போடு 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 போடு. இது காணை போட்டு பார்க்குறோம்ல. ஐயோ சூப்பரா இருக்கே தலைவா, சூப்பரா இருக்கே. எதுக்கு செத்து தொலைஞ்சேன்? ஒரு 10,000 ஓட்டு போச்சு. நாளா போச்சு 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 போச்சு. இந்த பாரு, அடுத்த பெரிய பிள்ளை தான் தொகுதி தலைவராக நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ வந்து ஏன் சின்ன பிள்ளை நிற்க வைக்கலான்னு ஆத்மாவை வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்த தலைவா. டே மோகன் என்னோட உட்காந்து தூங்கிட்டே இருக்காரு, போர் அடிக்காதா? டேய் அவர் நைட்டு ஃபுல்லா போக சேனல் பார்த்து சிரிப்பு தாங்க முடியாம டயர்டாகி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பேசாமறா தூங்கிட்டு இருக்கானா எல்லாரும் ஏன்டா அவரை சுத்தி அழுகுறாங்க? டேய் அப்பா சொல்லியிருக்காருல ஓவரா சிரிச்ச கடைசியில் ஓவரா அழுகணும்னு, அதான்டா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. டேய் அப்ப அவர் தான்டா அழுகணும், மத்தவங்க ஏன்டா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க? டேய் ராஜு என்னடா சும்மா கேள்வி மேலே கேள்விட்டு இருக்கு. இதுக்காக லாலிபாப் வாங்கி கொடுத்து எடுத்து வாயில வச்சுக்க. இதே 90s கிட்ட இருந்தா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? டேய் ராஜு, தாத்தா இப்ப கண்ணை திறந்து 3 நான் பார்த்தேன்டா. டேய் என்னடா மோன்னு சொல்ற, நான் பயமா இருக்குடா. ஒன்னும் பயப்படாத ராஜு, அந்த சைடுல பாத்ரூம் வேற போனோம். நீ பாத்ரூம் போனா இந்த ரூம்ல தான் போனோம். இந்த ரூம்ல தாத்தா செத்து போனாரு. டேய் அப்படினா தாத்தாவோட ஆவி இருக்கும்டா. ஆமாண்டா, ஆவி பிக் பாஸ் டூலி எல்லாம் அங்க தான் இருக்கும். இனிமே போவாத, கக்கு சுத்தா கிளி ஓடி போயிரு. ஐயோ எனக்கு அடண்டா வருதா மோனே. போ போ போ. சிட்டி, இவனுக்கு கண்ணை அப்பொழுது விழுத்து மூடும் திறமை யார் கொடுத்தது? ஐயோ பிரபுதேவா, நான் தான் தெரியாமல் ஆட்டோமேட்டிக் ஐ ஓபனிங் என்று எழுதி விட்டேன். போடா சிட்டி, விறுவிறு அந்த புகைப்படத்தை எடு. டேய் பாரா. செத்துட்டேன். இந்த அப்படி யாருக்கா டீ காபி வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு காபி இல்ல கொஞ்சம். எனக்கு டீல கொஞ்சம் டிகாஸ் அதிகமா. எனக்கு பிளாக் டீ. நம்ம கோஸ்டியா கேளு தரேன் வாங்கிக்க. எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? இந்த குரல் நான் பல மாசத்துக்கு கூட எங்கேயோ கேட்டிருக்கேனே. எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வித் ஐஸ்லாம் போட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொண்டு வாங்க. சாக்லேட் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வாங்க. அதெல்லாம் உங்க நார கப்ல கொண்டு வராதீங்க. இத பாருங்க, இது டோரேமான் கப். இதல ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. The cup is very costly, so be careful. என்னமா சா வீட்ல வந்து மில்க் ஷேக் கேட்டுட்டு இருக்க? ஆச்சி நீங்க சும்மா பேசாம இருங்க. கெஃபே காஃபி போற என்ன கூட்டி வந்து நாய் சாவலங்க உட்கார வச்சிருக்கீங்க. இவ செத்தானுக்கு என்ன பொல்ச்சானுக்கு என்ன? சா வீட்டுக்கு வந்தா முத அழுவணுமா? ஐயோ ஆன்ட்டி எனக்கு அழுவலாம் வரல, நீங்க சும்மா இருங்க. என்ன ரொம்ப புடி டார்ச்சர். எமோஷன்ஸ்ல உள்ள வச்சுக்காதமா, அழுதுரு. ஐயோ எனக்கு எமோஷன்ஸ்ல வரல ஆன்ட்டி. நீங்க பேசுற பேச்சு பார்த்தா லூஸ் மோஷன் வரும் போல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? ஐயோ முத துக்கத்துல வச்சுக்க அழுதுருமா. சாவடிக்குது. அழுதுரு. அழுவ வரல. சும்மா கேல அழுதுருமா. ஐயோ பாத்தீங்களா உள்ள மனசுல எவ்வளவு துக்கம் இருக்கு. துக்கம் தாங்க முடியாம அழுது பாருங்க. சித்திரகுப்தா, யார் இந்த women empowerment? மிக கம்பீரமாக உள்ளார். பிரபுதேவா, இவள் தான் கனகா என்னும் கனகவள்ளி. இவள் தான் கண்ணகியின் மறுபிறவி என்று பலராலும் இந்த ஜெனரேஷனில் கூறப்படுகிறது. கண்ணகியின் மறுபிறவியா? அப்போ இவளோட எண்டிங் எப்படியாக இருக்கும் என்று கூறு. பிரபுதேவா, இவளுக்கு நெருங்கிய தோழி ஒருத்தி இருக்கிறாள். இந்த ஜென்மத்தில் அவள் தான் இவளுக்கு யமன். எனக்கும் மேல் ஒரு யமனா? அவள் யார்? அவளை நான் காண வேண்டும். அது மட்டும் முடியாது பிரபுதேவா. ஐ எம் வெரி சாரி. அப்பொழுது அவள் பேரையாவது கூறு. அவள் பேர் தான் ஸ்வாதி. ஹே ஸ்வாதி, ஆமாண்டி கெஃபே காஃபில தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா வர வழியில ஒரு நாய் செத்துருச்சுன்னு கூட்டி வந்துட்டாங்க. ஐயோ எங்க வீட்டு நாய் இல்ல பேய், இது வேற ஒரு நாய். அதான் டார்ச்சர் தாங்க முடியல. வர ஒரு half an hourல வர. ஒண்ணு குறைஞ்சிராது, நீ அங்கே நில்லு. ஓவரா சீனை போட்டுட்டு இருப்ப. உடனே நான் வரும்போது ஏதோ ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி வை டோரேமான் கப்ல. புரியுதா? ஹலோ வெச்சிட்டா. அப்புறம் நீ கால் பண்ற நாயே. நேரம் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் ஆக வேண்டியதெல்லாம் சீக்கிரம் பாருங்கப்பா. பெரியவர் இருந்துட்டாப்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏன் விட பெரியவரோட சொத்துல வாரிசான பெரிய தம்பி தான் போய் சேரும். அண்ணனுக்கு பூரா சொத்து எழுதி கொடுத்துட்டா அப்புறம் தம்பி என்ன நான் கவலைப்பாரா? டேய் பெரிய தம்பி சொத்து எழுதி வச்சாலே சின்ன தம்பி அனுபவிச்ச மாதிரி தான்டா. அப்புறம் அண்ணன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா தம்பிக்கு ஒரு பங்கு கொடுப்பீங்களா? பெண்ணீங்களா? எதுக்கு சண்டை? சொத்துப்பா. சொத்துனா அசெட்ஸ். ஓ அசெட்ஸா? ஓ ஆமாமா, அதெல்லாம் கரெக்டா பிரிச்சிடணும். நீங்க என்ன உட்காந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் சொத்த கேளுங்க, போங்க. செயினை வெளிய எடுத்துட்டு போங்க. யாரா தப்பா பேசுறா? நீ தான் தப்பா பேசிட்டு இருக்க. பெண்ண பத்திச்சு மூஞ்சில கிழிச்சிரும் பாத்துக்க. தம்பி சண்டல வேணா விட்டுருங்கப்பா. நானே பேசிட்டு இருக்க. கல்யாண வீட்ல சண்டை நடக்க, சா வீட்ல சண்டை நடக்க சகஜதானே. இந்த பாரு, நான் எப்படி சொத்து இதெல்லாம் பிரிக்க முடியாது. பெரியவர் வந்துட்டாரு, பூரா சொத்தும் பெரிய தம்பி தான் போய் சேரணும் பாத்துக்க. வெளிய போடா குடிகாரன் நாய். அதெல்லாம் போக முடியாது. இங்க பாரு, சொத்து இதெல்லாம் பிரிக்க நினைச்சு வச்சுக்க, கண்டிப்பா இருந்து பணத்தை எடுக்க முடியாதுடா. ஐயோ இவனுங்க எப்ப சண்டை போட்டு முடிச்சு பணத்தை எடுத்து எரிச்சு எப்ப கெஃபே காஃபி டே போய் ஐயோ ஒரே டார்ச்சர். இவன லூஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. இவனும் சாவலையா? ஐயோ மறுபடியும் உயிரோட வந்தானே லெகின்ஸ் போடாத ஜீன்ஸ் போடாத சொல்லி சாவடிப்பானே. அதுக்கு முன்னாடி நான் அவனை சாவடிச்சிடுறேன். இருடா செருப்பனை காஃபி கிஃப்லாம் போட்டு குடிச்சிட்டு இருக்கா. அடி எரும மாடு, நீ காஃபி கிஃப்லாம் குடிச்சிட்டு இருந்தா கெஃபே காஃபி கூட்டிட்டு போய் காஃபியும் கொடுத்து அங்கேயும் சோலி முடிச்சிருப்பேன்ல. சரி வா, இதாலே அடிச்சு மண்டையில உடைக்கிறேன் பாரு. பயமா இருக்கேன், திரும்பி கிளம்பி கடிச்சிட்டானா. சரி அங்க போய் சோலி முடிச்சிருவோம். நிம்மதியா அந்த காஃபி அதை கூட செத்து போவோம். பெரியப்பா
எனக்கு அடங்க அப்படியே உன்னை லெகின்ஸ் போட்டு சுத்த கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் சொன்னா கேட்க மாட்டேன். நான் என்ன வேணா போடுவா, அதை பத்தி உனக்கு என்னடா? முக்கியமான பேர் கடங்க கிடையாது, கேக்ஸ். உயிரோடு இருக்கும் போதும் பணத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க, செத்ததுக்கு அப்புறமும் பணத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க. எது அதை நீ கூற வேண்டாம். எதற்கு